ஹாய் எல்லாருக்கும். மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிழங்கு பிடிங்கிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து கிழங்கு வெட்டி எடுத்துக்கலாம். கிழங்கு மண் இல்லாம கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த வேர் பகுதியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்குல உள்ள தோலெல்லாம் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். புது கிழங்குங்கிறதுனால தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா வரும். ஒரு சில கிழங்கு வந்து தோல் உரிக்க வராது, அதை வந்து நம்ம தோல் சீவி தான் எடுக்கணும். கிழங்கு சிப்ஸுக்கு வந்து சிப்ஸ் சீவிர கட்டை ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு லேசா மெலிசா சீவிரமோ அந்த அளவுக்கு வந்து சிப்ஸ் நல்லா பொரிஞ்சு மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா வரும். சிப்ஸ் வந்து நம்ம விறகடுப்புல மண் சட்டி வச்சுதான் பொரிக்க போறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டியை வந்து அடுப்புல வச்சுக்கலாம். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சீவி வச்ச கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிப்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம். உப்பு மிளகாத்தூள் தூவி நல்லா குலுக்கி எடுத்தோம்னா சிப்ஸ் ரெடி. சாமி நல்லா இருக்குதா? சாப்பிடு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. அதுல தேங்காய் வாசம், மண்சட்டி ஃப்ளேவரு, தேங்காய் வாசம் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே சாப்பிட்றதால மொறு மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. டேஸ்டே டிஃப்ரெண்டா செம்ம டேஸ்டா இருக்கு. மண் சட்டியில பொரிச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் தான். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.